ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போது ரொம்ப மனசு உடஞ்சி படுத்திருக்காப்புல நம்ம கமருதீன். என்னடாச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியலேன்னு போது கானாவனத் பக்கத்தில் போய் உட்காராரு. என்னடா யார்கிட்டையும் பேசாமல் இருக்கேன்னு இல்லை முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அரோராக்கிட்டையும் பேச போகிறதில்ல, விஜய் பார்வதிக்கிட்டையும் பேச போகிறதில்ல அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நல்ல விஷயமா இருக்குது, சரி நல்லது தானே அப்படின் போது டப்புன்னு பார்த்தா அதுக்கு உண்மையான காரணம் அது இல்லை. இவர் வாயை விட்டுருக்கிற போல இருக்குது. நம்ம கானாவனத் எப்பயுமே ஜாலியாக பேசுவார், அந்த மாதிரி ஏதோ ஒரு வாயை விட்டுருக்காரு. இது கமருதீனுக்கு வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்திருச்சு. என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்கில் தோற்றது அவருக்கு மைண்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு வாய்ப்பு இருந்துச்சு, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவருக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் இருக்கும்போது கஷ்டம்தான். இப்போ போகும்போதே கானாவனத்து ஏதோ ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகல, அதை வந்து வெளியே வந்து சொன்னார். சரி பரவாயில்ல விட்டுருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கலாச்சிப்பார் போல இருக்குது. இதை கூட நீ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நானாக தான் பண்ணியிருப்பேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் போல இருக்குது. அது அவருக்கு உள்ள ஹர்ட் ஆகிடுச்சு. என்ன நீ இப்படி சொல்லிட்டியே, இல்லைடா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இதையும் இப்போ வந்து பெருசு பண்ணுறேன் அப்படின்போது இல்லை நீ இந்த மாதிரி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல. நம்மளை வந்துட்டு இவன் விக்ரமே எப்படி இருக்கான் ஆள் ஆகிட்டு நம்மளாம் அச்சு தூக்கிடுவான், அவனாலே ஒன்றுமே முடியல, நான் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், நீ என்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு பார்த்தா என்னை நீ வந்து கலாச்சிட்ட அப்படின்றாரு. நான் தான் வெளியில் வந்தோடனே அப்ரிஷியேட் பண்ணேன் அப்படின்னா அப்போ பண்ண அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிட்டியே, அது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, உனக்கு வந்துட்டு மற்றவங்க தான் பெருசாக தெரியாங்க, நான் பெருசாகவே தெரியல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா என்னடா இதுண்டே நான் சத்தியமாக அந்த மாதிரி நினைக்கலடா அப்படின்றாரு. இல்லை மச்சி நீ அந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சின்றாப்புல. இவர் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கார். சரி அவங்க அந்த மாதிரி சொன்னால் அதுக்கு என்ன, நீங்கள் வந்துட்டு அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் தான் எப்பயுமே கலாய்ப்பார்ல, இப்போ மற்றவங்கள வந்து கலாய்ச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அதேமாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கானாவனத் எவ்வளோ திவாகரை வந்து கேவலமாக அசிங்கப்படுத்தியிருக்காரு, அப்போல்லாம் எல்லோரும் சிரிக்க தானே செஞ்சேன். ஆனால் உங்களை வந்து சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கணும், ஏன்னா இந்த மாதிரி 1000 1008 வாட்டி பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு போனால் நம்மளால் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ண முடியாது. அது நல்லா தெரிஞ்சு இவரே இப்படி பண்ணுறான்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் வருத்தம் தான், ஏன்னா கேப்டன்ஷிப் போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ல இது, அடுத்த வாட்டி வந்து பிடிக்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கானாவனத் அதுக்கப்புறம் நம்ம கமருதீன் இவங்க 2 பேருக்குள்ள நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.